Hi friends, welcome to my channel AM in Fly in Physics. Make your path easy. இயற்பியலில் நாம் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய விகித மாறிலி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அதனை எவ்வாறு வரையறை செய்வது என்பதனை பற்றி காண்போம். அதற்கு முன்பாக இந்த வீடியோவினை பாருங்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கிளாஸ் அவர்ஸ்ல என்ன சார் வந்து தொந்தரவு பண்றீங்க? கிளாஸ் அவர்ஸ்ல வரக்கூடாது சார். போயிட்டு இன்டர்வல்ல வாங்க சார். கவினுடைய அங்கிள் சார் அவங்க. ஓ அப்படியா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. சாரி சார். கவின் போய் அங்கிளை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ சார். சார் ஏங்க சார் கவினுடைய அங்கிளை திட்டிட்டீங்க? சாரி பிரவீன். தெரியாதவங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்ச ஒருத்தங்க இருந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். சரியா சொன்னீங்க சார். தெரியாதவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்தா தான் சார் முடியும். இது போன்ற நிகழ்வுகள் பலவற்றினை அன்றாட வாழ்வில் நாம் எத்தனையோ கண்டிருப்போம். இதனை நாம் இயற்பியலில் இன்று பயன்படுத்துவோம். மின் தடை எண், ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். ஒரே பரப்பையும் ஆனால் மாறுபட்ட நீளமும் கொண்ட ஏ மற்றும் பி என்ற இரண்டு குழாய்களை எடுத்துக்கொள்வோம். இதில் இருவர் உள்ளே புகுந்து வெளியே வர வேண்டும். படத்தினை பாருங்கள். ஏ என்ற குழாயினுடைய நீளம் மிக குறைவாக இருக்கிறது. பி என்ற குழாயினுடைய நீளம் பெரிதாக இருக்கிறது. ஆனால் இரண்டுக்கும் ஒரே பரப்பு தான். ஏயின் வழியாக செல்பவர் ஒரு நிமிடத்திலும் பியின் வழியாக செல்பவர் 2 நிமிடத்திலும் வெளியே வருகின்றனர். எனவே ஏயில் சென்றவர் பியை விட குறைந்த நேரத்தில் வெளியே வந்துவிட்டார். எனவே இங்கு தடை குறைவு. ஆனால் பியில் சென்றவருக்கு தடை அதிகம். எனவே இங்கு தடை நீளத்துக்கு நேர்த்தகவல் இருக்கிறது என குறிப்பிடலாம் அல்லவா? இதே போல மின்தடையும் கம்பியின் நீளத்துக்கு நேர்த்தகவல் இருக்கிறது. எனவே R is directly proportional to L. மேலும் ஒரே நீளமும் மாறுபட்ட பரப்பையும் கொண்ட A மற்றும் B என்ற இரண்டு குழாய்களை எடுத்துக்கொள்வோம். இங்கு A என்ற குழாயும் B என்ற குழாயும் ஒரே நீளத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் ஏவின் பரப்பு பியின் பரப்பை விட அதிகம். ஏயில் உள்ளே நுழைந்து வெளியே வருபவர் ஒரு நிமிடத்திலும் பியில் உள்ளே நுழைந்து வெளியே வருபவர் 5 நிமிடத்திலும் வெளியே வருகின்றனர். எனவே இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிவது என்னவென்றால் பரப்பு குறைவான குழாயின் வழியாக அவர் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அங்கு தடை அதிகம். இங்கு ஏவில் சென்றவர் பியில் சென்றவரை விட குறைந்த நேரத்தில் வெளியே வந்துவிட்டார். எனவே தடை பரப்புக்கு எதிர்த்தகவில் உள்ளது. இதே போன்றுதான் கம்பியின் ஒரு மின்தடையும் பரப்புக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதாவது R is inversely proportional to 1/A. இப்பொழுது சமன்பாடு 1 மற்றும் 2 நாம் சேர்ப்போம். R is directly proportional to L/A அல்லது R is equal to rho into L/A. இங்கு rho என்பது விகித மாறிலி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதுவே மின்தடை எண் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் எனப்படும். எனவே rho is equal to RA divided by L. இதுவே மின்தடை எண்ணுக்கான சமன்பாடு. மேலும் மின்தடை எண்ணை வரையறை செய்ய நாம் வீடியோவில் கண்ட காட்சிகளை சற்று ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். அதாவது தெரியாத ஒரு நபரை தெரிந்து கொள்ள நமக்கு தெரிந்த ஒரு நபர் தேவைப்படுகிறார். இங்கு ரோ என்பது மின்தடை எண், நமக்கு தெரியாத புதிய நபர். R என்பது மின்தடை, இது நமக்கு தெரிந்த நபர். அதாவது ஒரு மாறிலியை நாம் வரையறுக்க வேண்டுமே ஆனால் அத்துடன் தொடர்பு கொண்ட ஒரு சமன்பாட்டினை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய வலதுபுறத்தில் ஒரு இயற்பியல் அளவை தவிர மற்ற அனைத்திற்கும் 1 என மதிப்பு தர வேண்டும். அப்பொழுதுதான் தெரிந்த நபரை நாம் தனியாக பிரிக்க முடியும். இங்கு பாருங்கள், rho is equal to RA divided by L. இங்கு A is equal to 1, L is equal to 1 என பிரதியிடுவோமே ஆனால் rho is equal to R என கிடைத்து விடுகிறது. இப்படி தெரியாத நபரை தெரிந்த ஒருவருடன் ஒப்பிட்டு விட்டோம் அல்லவா? இனி என்ன, இதனை அப்படியே வார்த்தைகளாக மாற்ற வேண்டியதுதானே. பாருங்கள், ஓரலகு பரப்பும் ஓரலகு நீளமும் கொண்ட கம்பியின் மின்தடையே மின்தடை எண் எனப்படுகிறது. அதாவது specific resistance is the resistance of a conductor of unit length and unit area of cross section. தற்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். ஏன்
இவ்வாறு வரையறை செய்தார்கள் என்பதனை நீங்க தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்களா மாணவர்களே? இதே போல நீங்களும் மின்தடை வெப்பநிலை எண் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், தன்மின் தூண்டல் எண் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன், பரிமாற்று மின் தூண்டல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் போன்றவற்றையும் முயற்சி செய்து பாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video. See you in the next video. Thank you.